Hey guys, welcome back to my channel. இன்னைக்கு நாம இந்த டிராமாவோட எபிசோட் 7 தான் பார்க்க போறோம். இந்த சீரிஸை நீங்க கண்டினியூவா பாக்குறதுக்கு பிளேலிஸ்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. சரி, இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல இவங்க எல்லாரும் ரேஸ்ல வின் பண்ணதுக்காக பார்ட்டி பண்ணிட்டு இருக்க டீன் நார்த்த பாட்டு, டேய் இன்னைக்கு நீ சூப்பரா பண்ணடா, உன்னோட நிக் நேம் என்ன, நார்த் ஹாட் ஸ்பீட் தானேன்னு கேட்க, இவனும் அதெல்லாம் பழைய பேருடா, இந்த ரேஸுக்கு அப்புறம் நான் அடுத்த கிங்கா ப்ரொமோட் ஆகுறேன்னு சொல்ல, அதுக்கு ஃபர்ஸ்ட் நீ ரேஸ் ட்ராக்கை விட்டு வெளியே போகாம இருந்திருக்கணும்னு ஆலன் சொல்றான். அண்ட் அடை கேட்டு எல்லாரும் சிரிக்க, நார்த்தும் அந்த வில்லி மட்டும் என்னோட வழிய பிளாக் பண்ணலனா நான் பேபுக்கு ஈக்குவலா அந்த ரேஸ முடிச்சிருப்பேன்னு சொல்ல, இன்னைக்கு ரேஸ் ரொம்ப டஃபா இருந்ததுன்னு சோனிக் சொல்றான். அவன் நார்த் ஏதாச்சும் சொல்லுவான்னு நினைக்கிறான், ஆனா அவனும் அதுக்கு பெருசா ரியாக்ட் பண்ண மாட்டேன்றான். அட ஆலன் கவனிச்சுட்டு, ஆமா இன்னைக்கு டஃபாடா இருந்தது, நான் நம்ம டீம் தோத்துறோம்னு நினைச்சேன்னு சொல்லிட்டு, நல்ல வேலை இப்ப பேபும் சார்லியும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. சோ இது மூலியமா நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம எல்லாரும் ஒற்றுமையா இருக்கிற வரைக்கும் எக்ஸாண்டர் டீமை யாராலையும் தோக்கடிக்க முடியாதுன்னு சொல்ல, ஆனா இப்ப பேபும் சார்லியும் ஒண்ணு சேர்ந்திருப்பாங்கன்னு நீ நினைக்கிறியான்னு ஜெஃப் கேக்குறான். அதுக்கு ஆலனும் அவங்க ரெண்டு பேரும் ரேஸ் முடிஞ்சதும் காணாம போயிட்டாங்க. சோ இப்ப அவங்க என்ன பண்ணிட்டு இருப்பாங்கன்னு உனக்கு தெரியாதான்னு கேட்க, கற்பனா இங்க பேபும் சார்லியும் லாக்கர் ரூமை விட்டு வெளியே வராங்க. எனக்கு நாம இந்த மாதிரி சண்டை போடுறது சுத்தமா பிடிக்கல, நம்ம திரும்பவும் ஒன்னானதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம்னு பேப் சொல்ல, அடிக்கடி சார்லியும் நம்ம கொஞ்ச நாளைக்கு ஒன்னா இருக்க வேண்டாம், எனக்கு இன்னும் யோசிக்கிறதுக்கு டைம் வேணும்னு சொல்ல, அதுக்கு பேபோ இன்னும் எவ்வளவு டைம்டா வேணும்னு கேக்குறான். அதுக்கு சார்லியும் நான் உன் கூட இருக்கிறதுக்கு தகுதியானவன்டான்னு தோன்ற வரைக்கும்னு சொல்லிட்டு, எனக்கு இன்னும் கொஞ்சம் டைம் கொடுன்னு கேட்க, பேபோ இன்னும் உனக்கு என்னடா சந்தேகம், நீ இத்தனால என் கூடவே இருந்து என்ன பார்த்துட்டு இருக்க, நீ என்ன ஒரு பெட்டரான பர்சனா மாட்டிருக்க, நம்ம ரெண்டு பேரும் ஒரு பெர்ஃபெக்ட் மேட்ச்டா, இதுக்கு மேல நீ என்ன எதிர்பார்க்கறன்னு கேட்டுட்டு, எனக்கு உன் கூட இருக்கிறதுக்கு தகுதி இல்லையான்னு கேட்க, சார்லி திரும்பி பேப பாட்டு, நீ தகுதியானவன் தான், பட் நாம இந்த மாதிரி வில்லிய நினைச்சு டெஸ்லாப்ப நினைச்சு சண்டை போடுறது எனக்கு பிடிக்கல, சோ இப்ப நம்ம கொஞ்சம் பிரிஞ்சிருந்தா இது சரியாறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்ல, பேபோ சரி நீ உன்னோட இஷ்டம்தான்னு சொல்லிட்டு அங்க ரெண்டு போறான். கற்பனா இங்க டோனி வில்லி கிட்ட, நீ எதுக்காக சார்லிய இன்னும் இங்க கூட்டிட்டு வராம இருக்க, அதோட நீ ரேஸ்லயும் தோத்து போயிருக்க, நீ எல்லாம் எதுக்குமே லாய்க்கு இல்லன்னு சொல்லி திட்டிட்டு இருக்க, வில்லியும் எனக்கு சரியான டைம் கிடைக்கல, அவனுக்கு என்கிட்ட பவர்ஸ் இருக்கிற விஷயம் தெரிஞ்சிருக்குமோன்னு சந்தேகமா இருக்கு, அதனாலதான் நான் கொஞ்சம் கவனமா இருக்கேன்னு சொல்ல, அதை கேட்டு இவரோ இப்ப அதனால என்ன, உன்னோட பைட்டுக்காக நான் என்னோட டைமை வேஸ்ட் பண்ணணுமான்னு கேட்டுட்டு, உனக்கு அவனை பார்த்தா பயமா இருக்கு, பட் என்ன பார்த்தா உனக்கு பயமா இல்ல, நான் உனக்கு ஒரு விஷயத்த ஞாபகப்படுத்துறேன், நான் என் கையால வளர்த்தவனையே என் கையால கொண்டு இருக்கேன், அண்ட் உன்ன மாதிரி சாவுல இருந்து திருப்பி கொண்டு வந்தவனை நான் மறுபடியும் கொல்ல மாட்டேன்னு நினைச்சிட்டியான்னு கேட்டுட்டு, இவரு அந்த ஸ்டிக்க வச்சு வில்லி அடிக்க இப்போ ஒரு பிளாஷ்பேக்க காட்டுறாங்க. அதுல வில்லி ஒரு சண்டையில பயங்கரமா அடி வாங்குறான். அவ்வளவு அடி வாங்கியும் அவன் கீழே விழுந்து சிரிச்சிட்டு இருக்க, டோனி அவன் முன்னாடி போய் நின்னுட்டு அவனுக்கு கை கொடுக்கறாரு. அண்ட் அவனும் டோனியோட கைய பிடிக்கிறான். கற்பனா இப்ப இவன் டோனியோட லேப்ல இருக்கான். அவன் கண்மொழிச்சதும் நீங்க எல்லாம் யாருன்னு கேட்க, டோனியும் உன்னை சாவுல இருந்து திருப்பி கொண்டு வந்தவன், அப்புறம் உன்னை நார்மல் ஆல்பால இருந்து ஸ்பெஷல் ஆல்பாவா மாட்டினவன்னு சொல்ல, வில்லியும் நீங்களாம் யாரு, ஒழுங்கா என்ன அவுட்டு விடுங்கன்னு சொல்லி கட்டுறான். அதுக்கு டோனியும் நீ நல்லா சண்டை போடுற, பட் உன்னோட பாடியில இருக்கிற சிப் எப்ப வேணாலும் வெடிக்கலாம், சோ நீ எனக்காக வேலை செய்யறதுக்கு ஒத்துக்கிட்டனா நீ உயிரோட இருக்கலாம்னு சொல்றாரு. கற்பனா இங்க வில்லி டோனி கிட்ட, எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, நீங்க தான் எனக்கு வாழ்றதுக்கு செகண்ட் சான்ஸ் கொடுத்தீங்கன்னு சொல்லிட்டு, நான் அந்த சார்லிய இங்க கூட்டிட்டு வர்றதுக்கு என்ன வேணாலும் பண்ணுவேன்னு சொல்றான். அதை கேட்டு இவரும் நீ அடுத்த தடவை இங்க வரப்ப நல்ல செய்தியோட வருவேன்னு நம்புறேன்னு சொல்லிட்டு அவரும் வின்னரும் அங்க இருந்து கிளம்புறாங்க. கற்பனா இங்க கராஜ்ல சோனிக் ஒரு பக்கம் உட்காந்து அவனோட அசைன்மெண்ட்ஸ் பண்ணிட்டு இருக்க, அவனுக்கு ஆப்போசிட்ல நார்த் உட்காந்து அடிக்கடி அவன் திரும்பி சோனிக்க பாத்துட்டு இருக்கான். அப்ப ஆலன் அங்க வந்து ரெண்டு பேரையும் பாத்துட்டு, என்ன இந்த இடத்துல வைபே வியர்டா இருக்குன்னு கேட்டுட்டு, நீங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கீங்களாடான்னு கேட்க, சோனிக்கும் அவன் தான் தனியா சண்டை போட்டுட்டு இருக்கான், அவன் என்கிட்ட ஒழுங்கா பேசவே மாட்டேன்றான், அவன் அவாய்ட் பண்றான்னு சொல்ல, அடுக்கு நார்த்தும் நான் சண்டை எல்லாம் போடலன்னு ஆலன் கிட்ட சொல்றான். அடுக்கு ஆலனும் உங்க ரெண்டு பேருக்குள்ள ஏதாச்சும் பிரச்சனைனா ஒரு ஒழுங்கா பேசி தீட்டுக்கோங்கடா, அதை விட்டுட்டு இப்படி சின்ன பசங்க மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்காடிங்கன்னு சொல்லிட்டு, ஆமா ஜெஃப் எங்க போனா, அவன் டீன் கூட இருக்கானான்னு கேட்க, நான் அவனை பார்க்கவே இல்லன்னு சோனிக் சொல்றான். அடிக்கேட்டு ஆலன் அவன் காலையிலே வீட்டுல இருந்து கிளம்பிட்டானே, அப்ப அவன் எங்க போயிருப்பான்னு சொல்லிட்டு இருக்க, டீன் அங்க வந்து நான் என் வேலையை முடிச்சிட்டேன்னு சொல்றான். அப்ப ஆலன் அவன் கிட்ட, இன்னும் பேபும் சார்லியும் இங்க வரல தானேன்னு கேட்க, பேபே இங்க வரலனா சார்லி வரதும் டவுட் தானே நாட்டு சொல்றான். அடிக்கேட்டு டீனும் நான் வேணா உங்களுக்கு கால் பண்ணட்டுமான்னு கேட்க, ஆலனும் சரி பண்ணுதானே சொல்றான். கால் எல்லாம் பண்ண தேவையில்லைன்னு சார்லியும் ஜெஃபும் அங்க வராங்க. அவனை பார்த்து சோனிக்கும், நீங்க வரமாட்டேன்னு நினைச்சேன், நீ பேப் கூட ஒன்னானதுக்கு அப்புறமா அப்படியே காணாம போயிட்டியேன்னு சொல்லிட்டு இருக்க, ஆலனும் சரி வாடா நம்ம ட்ரைனிங்க ஸ்டார்ட் பண்ணலான்னு கூப்பிடுறான். ஆனா சார்லியும் நான் இன்னைக்கு ட்ரைனிங்காக இங்க வரல, நான் உங்க எல்லாருக்கிட்டையும் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு சொல்ல, என்ன விஷயம்டா சொல்லணும்
பண்ணணும்னு ஆலன் கேக்குறான். அதுக்கு சார்லியும் நான் டீமை விட்டு ரிசைன் பண்றேன்னு சொல்ல ஆலனோ ஏன்டா அப்படி சொல்ற, இன்னுமா பேப் கூட உனக்கு சண்டை முடியலன்னு கேட்க இவனும் இப்ப எங்க ரிலேஷன்ஷிப்ல எந்த பிரச்சனையும் இல்ல, இப்போதைக்கு நான் என்னோட லேப் ஒர்க்ல போக்கஸ் பண்ணி ஆகணும்னு சொல்ல அட நீ இப்படி பாடியில குவிட் பண்ணிட்டு தான் போய் ஆகணுமா, இந்த சீசன் முடிகிற வரைக்கும் உன்னால வெயிட் பண்ண முடியாதான்னு ஆலன் கேட்க அதுக்கு சார்லியும் சாரி சொல்லிட்டு எனக்கு ரேசிங் பிடிக்கும் தான், பட் அதை விட இப்ப லேப் ஒர்க்ல நான் கான்சென்ட்ரேட் பண்ணி ஆகணும், என்னால ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ண முடியல, அதனால நான் இப்ப லேப சூஸ் பண்றேன்னு சொல்ல ஆலனோ சரி நீ முடிவு பண்ணிட்ட, இதுக்கு மேல என்னால என்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு அங்க ரெண்டு கோச்சிட்டு போறான். கட் பண்ணா இப்ப சார்லிய பாக்குறதுக்கு ஜெஃப் அவனோட காண்டோக்கு வரான். சார்லி அந்த டோர் ஓபன் பண்ணதும் நீ என்னடா நினைச்சிட்டு இருக்க, நீ பாட்டுக்கு டீமை விட்டு வெளியே போறேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன்னு ஜெஃப் கோவப்பட சார்லியும் இப்ப நான் ஆலனோட டீமை விட்டு தானே வெளியே வந்தேன், நீ ஏதோ உன்னோட டீமை விட்டு வெளியே வந்த மாதிரி கோவப்படுறியன்னு கேட்க ஜெஃபோ என்னால எப்படிடா கோவப்படாம இருக்க முடியும், என் பாய் ஃப்ரெண்ட் இப்ப செம்ம கோவத்துல இருக்கான், இந்த நேரத்துல நீங்க வர சொல்றதுக்கு உனக்கு எப்படி தைரியம் வந்ததுன்னு கேட்க சார்லியும் கொஞ்சம் சும்மா இருடா, உன்னோட பாய் ஃப்ரெண்டோட மூட விட ஒரு முக்கியமான விஷயம் என்கிட்ட இருக்குன்னு சொல்லிட்டு ரேசிங் நடக்கிறப்ப எனக்கு வில்லி கிட்ட ஏதோ பவர்ஸ் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு, ஆனா அது எந்த மாதிரியான பவர்ஸ்ன்றது எனக்கு இன்னும் தெரியலன்னு சொல்ல அடைக்கிட்டு ஜெஃபோ அப்ப பேப் சந்தேகப்பட்டது கரெக்டா தான் இருக்கு, சோ நீ அவன் கிட்ட போய் சாரி கேள்தான்னு சொல்ல சார்லியும் இத பத்தி நான் சொல்லணும்னு நினைச்சிருந்தா முன்னாடியே சொல்லிருப்பேன், ஆனா என்னால இத பத்தி பேப் கிட்ட சொல்ல முடியாது, ஏன்னா வில்லி டோனி அனுப்பின ஆளுன்னு சொல்ல அடைக்கிட்டு ஜெஃபோ என்ன மறுபடியும் டோனியானு சோகாரான். அப்ப சார்லியும் நான் ரேஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா வில்லியோட பவர்ஸ் என்னன்றத கண்டுபிடிக்கிறதுக்கு அவனை ஃபாலோ பண்ணி போனேன், அப்பதான் அவனும் டோனியும் பேசிக்கிட்டத நான் கேட்டேன், அவன் வில்லி கிட்ட என்ன சுத்தி இருக்கிறவங்க எல்லாரையும் கொல்ல சொன்னான், அப்புறம் அவனுக்கு நான் தேவைப்படுறேன், மேபி அவன் என்ன வச்சு ஏதோ பண்றதுக்கு பிளான் போட்டுட்டு இருக்கான்னு நினைக்கிறேன்னு சொல்ல அடிக்கடி ஜெஃபோ இது ஆரம்பத்துல நடந்த மாதிரியே தான் நடக்குது, ஆனா இதுல இருக்கிற ஒரே வித்தியாசம் அவனுக்கு பேபுக்கு பதிலா நீ தேவைப்படுறன்னு சொல்றான். அதுக்கு சார்லியும் டோனிக்கு என்னோட பவர்ஸ பத்தி தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், அதனாலதான் இப்ப அவன் என்னோட பவர்ஸ்க்கு ஆசைப்படுறான்னு சொல்ல ஜெஃபோ அதனாலதான் நீ டீமை விட்டும் பேபை விட்டும் விலகி போறியான்னு கேட்க இவனும் ஆமா மற்றவங்களுக்கு ஆபத்தை தரதை விட இது எவ்வளவோ பெட்டர்னு சொல்ல அதுக்கு ஜெஃபோ என்னடா நீ ஒரு ஹீரோன்னு நினைச்சிட்டு இருக்கியான்னு கேட்க சார்லியும் இதை நான் தனியா ஹேண்டில் பண்றதுதான் பெட்டரா இருக்கும், ஏதாச்சும் தப்பா போய் முடிஞ்சாலும் அது என்னோட போயிரும்னு சொல்ல ஜெஃப் ஏந்திச்சு சார்லி கிட்ட வந்துட்டு நீ செத்துட்டா மட்டும் டோனி மற்றவங்கள சும்மா விட்டுருவான்னு நினைச்சிட்டு இருக்கியான்னு கேக்குறான். கட்பனா இப்ப ஜெஃப் வீட்டுக்கு வர ஆலன் அவன் கிட்ட நீ எங்கடா போயிருந்தேன்னு கேக்குறான். அதுக்கு ஜெஃபோ நான் ஒரு சின்ன வேலையா வெளியே போயிருந்தேன்னு சொல்லிட்டு சாரி இதை நான் முதலியே உன்கிட்ட சொல்லாம போயிட்டேன்னு சொல்ல அதுக்கு ஆலனும் பரவாயில்ல விடு, இப்ப கராஜ்ல நிலைமை கொஞ்சம் ஒரு மாதிரி தான் போயிட்டு இருக்கு, சோ அதனால உனக்கு ஸ்ட்ரெஸ்ஸா ஃபீல் ஆச்சுன்னா அது என்கிட்ட உடனே சொல்லிடுன்னு சொல்ல அடிக்கடி ஜெஃபோ அடிதான் நான் உன்கிட்ட சொல்றேன், உனக்கு வலி அதிகமா இருந்ததுன்னா ஒழுங்கா டாக்டர் போய் பாருன்னு சொல்ல ஆலனோ சரி நான் பாட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கான். அப்ப பேப் அங்க வரவும் என்னடா இந்த நேரத்துக்கு இங்க வரேன்னு ஜெஃப் கேட்க பேபி அவங்க கிட்ட இந்த நேரத்துக்கு இங்க வந்ததுக்கு சாரி, பட் இன்னைக்கு நான் இங்க ஸ்டே பண்ணிக்கலாமான்னு கேக்குறான். அதுக்கு ஆலனோ என்னடா ஆச்சுன்னு கேட்க இவனோ சார்லி அவனோட திங்ஸ் எடுத்துக்கிட்டு வீட்டை விட்டு போயிட்டான், அண்ட் என்னால அங்க தனியா தூங்க முடியல, எனக்கு எந்த சைடு பார்த்தாலும் அவனோட ஞாபகமா தான் இருக்குன்னு சொல்ல இப்ப நீ ஓகே வாடான்னு ஆலன் கேக்குறான். அதுக்கு பேபோ ஆரம்பத்துல நான் எங்களோட சண்டை முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சேன், ஆனா அவன் இதுக்கப்புறம் நம்மளால பழைய மாதிரி இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு போயிட்டான்னு சொல்ல ஆலன் ஜெஃப பாட்டு நீ சார்லி கிட்ட பேசினியாடான்னு கேக்குறான். அதுக்கு இவனும் இல்ல அவன் என் கூடயும் பேச மாட்டான்னு போய் சொல்றான். அப்ப பேப் ஜெஃபோட கைய பிடிச்சிட்டு டேய் என்னோட ஃபியூச்சரை பார்த்து சொல்றா, நானும் சார்லியும் ஒண்ணு சேருவோமான்னு கேட்க ஜெஃப் அவனோட கைய எடுத்துட்டு பேப் இப்ப என்னோட பவர் ஸ்டேபிளா இல்ல, சோ என்னால இப்ப ஃபியூச்சரை பார்த்து சொல்ல முடியாதுன்னு சாரி சொல்லிட்டு நீங்க ரெண்டு பேரும் தனியா பேசிட்டு வாங்க நான் உள்ள போறேன்னு அங்க ரெண்டு போறான். அப்புறம் ஆலன் பேப் கிட்ட இங்க நீ 8 நாள் வேணும்னாலும் ஸ்டே பண்ணிக்கூடான்னு சொல்லிட்டு அவனை உள்ள கூட்டிட்டு போறான். கட் பண்ணா நெக்ஸ்ட் டே ஆலன் கிம்மோட காண்டோக்கு வந்துட்டு அங்க பாக்ஸிங் பண்ணிட்டு இருக்க கிம்மோ என்ன எடுக்கடா இப்படி காலங்காட்டால எழுப்பி விட்ட, இப்படி என் ரூம்ல நீ பாக்ஸிங் பண்றத பாக்குறக்கான்னு கேட்க ஆலனோ கிம் என்கிட்ட உண்மையா சொல்லு, உன்னால மறுபடியும் டீம்ல வந்து ஜாயின் பண்ண முடியாதான்னு கேட்க இவனும் நான் எதுக்காக டீமை விட்டு வெளியே வந்தேன்றது உனக்கே தெரியும், எனக்கு நம்பர் 1 ஆகணும், நான் மெயின் கேரக்டரா இருக்கிறதுக்கு பிறந்தவன், என்னால சைடு கேரக்டராலாம் இருக்க முடியாதுன்னு சொல்ல அதை கேட்டு ஆலனும் அந்த பஞ்சிங் பேக்க ஃபோர்ஸா பஞ்ச் பண்றான். அதுல மறுபடியும் அவனுக்கு கழுத்து வலி வந்துற கென்டா அவனை கூட்டிட்டு வந்து உட்கார வச்சுட்டு உனக்கு பேக்ல ஏதோ பிரச்சனை இருக்கிற மாதிரி தெரியுது, சோ இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காம ஒழுங்கா ரெஸ்ட் எடு, அப்படி இல்லனா வலி இன்னும் அதிகமாகும்னு சொல்ல அதுக்கு ஆலனும் எனக்கு ஒன்னும் இல்ல நான் நல்லாதான் இருக்கேன், நான் கஷ்டப்பட்டு உருவாக்குன டீம் இப்ப அழிஞ்சிட்டு வருது, அதை கம்பேர் பண்றப்ப இந்த வலி எல்லாம் ஒன்னும் பெருசு கிடையாதுன்னு சொல்ல நீ ஏன்டா இப்படி டிராமாட்டிக்கா பேசிட்டு இருக்க, இதை கேக்குறப்ப எனக்கு கில்டா ஃபீல் ஆகுதுன்னு கிம் சொல்ல இவனும் உனக்கும் சார்லிக்கும் என் டீமை பார்த்தா எப்படிடா தெரியுது, நீங்க உங்க இஷ்டத்துக்கு வரீங்க போறீங்க, இதுல நான் என்னடா தப்பு பண்ணேன்னு புலம்பிட்டு இப்ப நான் கத்துனதுக்கு சாரி எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியலன்னு சொல்ல நீ இப்படி திட்டுறது மூலியமா பெட்டரா ஃபீல் பண்ணுவேனா, தாராளமா நீ என்ன திட்டிக்கோ நான் அதை கேக்குறதுக்கு ரெடிடான்னு சொல்லிட்டு ஆனா ஒரு டீமை ரன் பண்றது உனக்கு இவ்வளவு ஸ்ட்ரெஸ் கொடுக்குதுன்னா நீ அதுல இருந்து கொஞ்ச நாளைக்கு பிரேக் எடுத்துக்கோன்னு கிம் சொல்ல அதை கேட்டு ஆலனும் நான் பிரேக் எடுத்துட்டா மத்தவங்களோட நிலைமை என்ன ஆகுறது, உன்ன மாதிரி ரேசருக்கு பிரச்சனை இருக்காது, நீ வேற டீமை பாட்டு போயிருவ, ஆனா க்ரூ மெம்பர்ஸோட நிலைமை என்ன ஆகும், அவங்க எல்லாரும் என்னோட ஃபேமிலி மாதிரி நான் அவங்கள நல்லா பாட்டுக்கணும்னு சொல்லிட்டு இவன் அங்கிருந்து கிளம்ப பாக்க கிம்மும் கெண்டாமும் அவனை
அவனை ஸ்டாப் பண்றாங்க. அப்ப கிம் அவன் கிட்ட, நீ மற்றவங்களுக்காக உன்னோட சந்தோஷத்தை மறக்கிற, நீ இப்படியே பண்ணி தந்துட்டனா ஒரு நாள் நீ கெண்டா மாதிரி மாறிடுவேன்னு சொல்ல, அதுக்கு ஆலனும் அதனாலதான் நான் இங்க புலம்புறதுக்கு வந்தேன்னு சொல்லிட்டு, நீனா ஃபர்ஸ்ட் டீமை விட்டு வெளியே போயிட்டு எனக்கு ஸ்ட்ரெஸ் ஏற்றி விட்ட, சோ இப்ப இதுல உனக்கும் பங்கு இருக்குன்னு சொல்லிட்டு இவன் கிம் கிட்ட ஒரு கிளவுஸ கொடுத்து அதை போட்டு விட சொல்றான். அதே நேரத்துல கெண்டாக்கு பீட் கிட்ட இருந்து கால் வருது. கட் பண்ணா இப்ப இவங்க 2 பேரும் பீட்டை பாக்குறதுக்கு இங்க வந்திருக்காங்க. கிம் கார்லயே உட்காந்து வெயிட் பண்ண, கெண்டா மட்டும் பீட் கிட்ட வந்துட்டு எடுக்காக எங்களை வர சொன்ன, உன்னோட புது ரிசர்ச்சர் கூட உனக்கு பிரச்சனையானு கேட்க, பீட்டோ நீ எடுக்காக கிறிஸ நம்ப மாட்டேன்னு கேக்குறான். அதுக்கு இவனோ, ஏன்னா அவன் பார்க்க நல்லவன் மாதிரி தெரியல, அத அவன் முகத்தை பார்த்தாலே தெரியுது, ஆனா நீ அது தெரிஞ்சோ நெருப்பு கூட விளையாட பாக்குறேன்னு சொல்ல, அதுக்கு பீட்டோ நான் அவனை வேக்கு பதிலா ரீப்ளேஸ் பண்ண நினைக்கல, ஆனா என்னோட ஃபீலிங்ஸ பத்தி என்னாலேயே புரிஞ்சுக்க முடியலன்னு சொல்ல, இவனோ இதுக்குடா என்ன வர சொன்னியான்னு கேட்டுட்டு நான் கிளம்புறேன்னு சொல்றான். அப்ப பீட்டோ வெயிட் பண்ண, இன்னொரு விஷயமும் இருக்கு, நீ கொடுத்த ஹார்ட் டிரைவ்ல இருந்து நான் டேட்டாஸ ரெக்கவர் பண்ணிட்டேன், அதுல ஒரு லிஸ்ட்ல கவின்ற பேர் இருந்தது, அவரு ஒரு அட்லட்டா இருந்தாரு, தென் ஒரு ஆக்சிடென்டால அவரால் அட்லட்டா இருக்கிறத கண்டினியூ பண்ண முடியல, அப்புறம் ஒரு நாள் அவரு வீட்ல இருந்து காணாம போயிட்டாரு, அப்புறம் அவங்க பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாம் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க, தென் ஒரு நாள் அவராவே வீட்டுக்கு திரும்ப வந்துட்டாரு, ஆனா அவரு நார்மலா வரல, மென்டல் இஷ்யூவோட வந்தாருன்னு சொல்ல, அதை கேட்டு கேட்டாவும் இதாண்ட எக்ஸ்பெரிமெண்ட்னால நடந்திருக்கும்னு நினைக்கிறியான்னு கேட்க, பீட்டோ இல்ல எனக்கு சரியா தெரியலன்னு சொல்றான். தென் கேட்டாவும் சரி மற்ற இன்ஃபர்மேஷனை நீ எனக்கு அப்புறமா ஷேர் பண்ண, அது என்னன்றத நான் போய் பாக்குறேன்னு சொல்ல, பீட்டோ ஓகே சொல்லிட்டு அங்க 2 கிளம்பிடுறான். அவன் போனதுக்கு அப்புறமா கிம் காரை விட்டு இறங்கி கெண்டா கிட்ட வந்துட்டு, நீ ஏன்டா முகத்தை அப்படி வச்சிருக்க, நீயும் பீட்டோ சண்டை போட்டீங்களான்னு கேட்க, இவனும் நான் எந்த மாதிரி வச்சுட்டு இருக்கேன்னு கேக்குறான். அதுக்கு கிம்மோ ஒன்னும் இல்ல, நான் ஏதோ லவ் டிராமா நடக்கணும்னு நினைச்சேன்னு சொல்ல, கெண்டாவும் எதுவும் சொல்லாம கார்ல போய் உட்காடுறான். கட் பண்ணா இங்க சார்லி பேலன்ஸ் இருக்கிற திங்ஸ பேக் பண்ணிட்டு கீழே வர, பேபி இங்க உட்காந்துட்டு டீமை விட்டு வெளியே போயிட்ட, இப்ப இந்த வீட்டை விட்டு வெளியே போறேன்னு சொல்லிட்டு, நான் வெறும் உன்னோட டைம் தானே கேட்டேன், அதுக்கு நீ இந்த அளவுக்கு போயாகணுமான்னு கேட்டுட்டு, சார்லி நம்ம பிரேக்கப் பண்றதுக்கு ஒரு வேலிடான ரீசன் சொல்லுன்னு கேட்க, சார்லியும் அதுக்கு பதில் சொல்லாம, நான் உன்னோட மெடிசன்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து வச்சிருக்கேன், அதை மறக்காம போட்டுக்கோன்றான். தென் நான் உன்னோட ஷெட்யூல்ஸ ஃபுல்லா கேலண்டர்ல மார்க் பண்ணி வச்சிருக்கேன்னு சொல்ல, பேபோ நான் கேட்க நினைக்கிறது இது இல்லன்னு சொல்றான். அதுக்கு சார்லியும் நான் ஃப்ரூட்ஸ கட் பண்ணி ஃப்ரிட்ஜ்ல வச்சிருக்கேன்னு சொல்ல, பேபடுக்கு எந்த பதிலும் சொல்லாம ட்ரிங்க்ஸ் பண்ண போறான். அப்ப சார்லி அந்த கிளாஸ வாங்கி வச்சுட்டு, நான் இங்க இல்லாதப்ப அதிகமா ட்ரிங்க்ஸ் பண்ணாத, உன்னால சரியா தூங்க முடியலனா எனக்கு கால் பண்ணுன்னு சொல்ல, அதை கேட்டு பேபோ ஏஞ்சி நின்னுட்டு, சார்லி நீ என்ன இவ்வளவு லவ் பண்ற, அப்ப எதுக்காக இங்க 2 போக நினைக்கிறேன்னு கேட்டுட்டு, நான் இன்னமும் உன்னோட பாய் ஃப்ரெண்டா இருக்கடா நினைக்கிறேன்னு சொல்லிட்டு அவன் கிஸ் பண்ண வர, சார்லி அவனை ஸ்டாப் பண்ணி, நீ என்ன நம்பு, இப்ப நம்ம பிரிஞ்சிருக்கிறது தான் நல்லதுன்னு சொல்லிட்டு அங்க 2 போறான். தென் பேபோம் பின்னாடி போயிட்டு சார்லி ஹக் பண்ணிட்டு அவனை கிஸ் பண்றான். அப்ப சார்லியும் நான் இன்னும் உன்னை லவ் பண்ணிட்டு தான் இருக்கேன், ஆனா இதுக்கப்புறம் என்னால பழைய சார்லியா இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அங்க 2 போறான். கட் பண்ணா இப்ப கிம்மும் கெண்டாவும் கவின் இருக்கிற இடத்துக்கு வராங்க. தென் கெண்டா இந்த பொண்ணு கிட்ட வந்துட்டு, மிஸ்டர் கவினோட வீடு எங்க இருக்குன்னு கேட்க, அந்த பொண்ணும் அப்படின்ற பக்கத்து வீடு தானே சொல்றா. அதை இவரு பார்த்ததும் அங்க 2 ஓட, இவங்க 2 பேரும் மிஸ்டர் கவின் நாங்க உங்க கிட்ட பேசதான் வந்தோம்னு சொல்லிட்டு அவரை துரத்திட்டு போறாங்க. அப்புறம் இவங்க இவரை 2 சைட்ல இருந்தும் லாக் பண்ணிடுறாங்க. மிஸ்டர் கவின் நாங்க உங்ககிட்ட பேசதான் வந்தோன்னு கிம் சொல்ல, அவரும் உங்களை அவங்க தானே அனுப்பி விட்டாங்கன்னு கேட்டுட்டு, பிளீஸ் என்ன விட்டுருங்க எனக்கு பயமா இருக்குன்னு சொல்லி இவரு 2 பேரு காலையும் விழுறாரு. அப்படியே கீழே கிடக்குற ஒரு கட்டையை எடுத்து இவங்க 2 பேரையும் அடிக்க வர, கிம் அவரை கீழே தள்ளி விட்டு அவரை புடிச்சிடுறான். அப்ப இவரும் உங்களுக்கு என்னடா வேணும், என்ன விடுங்க எனக்கு பயமா இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க என்ன லாக் பண்ணி வச்சு கட்டியால குட்டுனாங்க, நான் திரும்பவும் அந்த இடத்துக்குலாம் வரமாட்டேன்னு சொல்லி கட்ட, கெண்டாவும் கொஞ்சம் பொறுமையா இருங்க, அவங்க உங்களை எந்த இடத்துல வச்சு லாக் பண்ணாங்கன்னு உங்களால சொல்ல முடியுமான்னு கேக்குறான். அதுக்கு இவரும் அவங்க என்ன ஒரு பில்டிங்ல லாக் பண்ணி வச்சிருந்தாங்க, அங்க இருக்கிறவங்க எல்லாரும் மாஸ்க் போட்டு இருந்தாங்கன்னு சொல்லிட்டு லாஸ்டா டீமன் ஸ்னேக்னு சொல்லி அவரு கிம்மையும் கெண்டாவையும் தள்ளி விட்டுட்டு அங்க 2 கட்டிக்கிட்டே ஓடி போயிடுறாரு. அப்ப கிம்மோ அப்படின்னா என்னன்னு கேட்க, அதை பத்தி எனக்கு தெரியும்னு கெண்டா சொல்றான். கட் பண்ணா இங்க ஆலனும் பேபும் கராஜுக்கு வராங்க. அப்ப ஆலன் எல்லாரையும் இவன் கிட்ட வர சொல்ல, சோனிக்கு இங்க வந்துட்டு இப்ப என்னாச்சு, வேற யாராச்சும் டீமை விட்டு வெளியே போறாங்களான்னு ஆலன் கிட்ட கேக்குறான். அதுக்கு ஆலனும் வேற யாரும் இல்ல சார்லி மட்டும் தானே சொல்லிட்டு, நான் சார்லியோட இடத்துல டீனை போடலான்னு முடிவு பண்ணிருக்கேன்னு சொன்னதும், நீ நிஜமாவா சொல்றேன்னு டீன் கேக்குறான். அண்ட் நார்ட்டும் நான் இதுக்கு ஒட்டுக்கிறேன், டீன் ஆல்ரெடி ஒரு திறமையான ரேசர் தான், அவன் மட்டும் இதுக்கு முன்னாடி ஒழுங்கா இருந்திருந்தா இந்நேரத்துக்குன்னு ஆரம்பிக்க, ஆலன் உடனே போடு நிறுத்துடான்னு அவனை ஸ்டாப் பண்ணிட்டு, ஒரு கேப்டனா நான் இதை முடிவு பண்ணிருக்கேன், இதுல உனக்கு சம்பந்தமான டீன் கிட்ட கேட்க, டீனும் அதுக்கு எதுவும் சொல்லாம சைலண்டா இருக்கான். அப்ப பேபோ எனக்கு இதுல எந்த பிரச்சனையும் இல்ல, ஆலன் எது சொன்னாலும் அதை நான் செய்வேன்னு சொல்ல, அதை கேட்டு டீனும் ஹாப்பி ஆயிட்டு ஓகே சொல்லிடுறான். அதுக்கப்புறம் ஆலன் டீனையும் நார்ட்டையும் ட்ரைனிங்காக கூட்டிட்டு போக, பேப் ஜெஃப் நடந்துக்கிற விதத்தை நோட் பண்றான். சோ இப்ப ஜெஃப் இங்க உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்க, பேப் அவன் பக்கத்துல வந்து நின்னுட்டு எதுக்குடா என்ன அவாய்ட் பண்றேன்னு கேட்க, ஜெஃபோ நான் எதுக்கு உன்னை அவாய்ட் பண்ணணும்னு கேக்குறான். அதை கேட்டு பேபோ சரி நீ என்கிட்ட இருந்து இடம் மறைக்கிறேன்னு கேட்க, ஜெஃப் அதுக்கு சைலண்டா இருக்கான். அதனால பேபோ, ஜெஃப் நீயும் சார்லியும் என்கிட்ட இருந்து எதையும் மறைக்கிறீங்கன்னு தெரியுது, ஒழுங்கா அது என்ன விஷயம்னு என்கிட்ட சொல்லுன்னு கேட்க, இவனும் எனக்கும் இந்த விஷயத்த மறைக்கிறதுக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்றான். அப்பனா அது என்ன விஷயம்
பண்றதை என்கிட்ட சொல்லுடானே பேப் கேட்க இவனும் இப்ப டோனியோட டார்கெட் சார்லி தான். அப்புறம் அவன் சார்லி கூட இருக்கிற எல்லாரையும் கொலை பண்றதுக்கு பிளான் பண்ணிருக்கான்னு சொல்றான். கற்பனா இங்க சார்லி கிச்சன்ல இருக்கிறப்ப யாரோ கதவு தட்டுறாங்க. சோ இவனும் ஜெஃப்டா வந்திருப்பான்னு நினைச்சிட்டு கதவு திறந்துதான் இருக்கு உள்ள வாடான்னு சொல்ல அங்க பேப் உள்ள வரான். அவனை பார்த்தடும் சார்லி நீ எப்படிடா இங்க வந்தேன்னு கேட்க இவனும் நீ டோனிக்கு பயந்துதான் இங்க ஓடி வந்தியான்னு கேட்டுட்டு இதுக்கப்புறம் நான் உன்னை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டேன்னு சொல்ல இவனும் ஆனா நம்ம கொஞ்ச நாளைக்கு பிரிஞ்சு இருக்கலாம் தானே முடிவு பண்ணோம்னு சொல்றான். அதை கேட்டு பேபோ சார்லி அது நீயா எடுத்த முடிவு, ஆனா எனக்கு உன்னை விட்டு போகிறதுக்கு இஷ்டம் இல்லன்னு சொல்லிட்டு நானும் உனக்கு ஹெல்ப் பண்றேன்னு இவன் கிச்சனுக்குள்ள வர நீ போய் வெயிட் பண்ணு இதை நானே பாத்துக்கிறேன், சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா நீ வீட்டுக்கு கிளம்புன்னு சார்லி சொல்ல பேப் சார்லி பின்னாடி வந்து நின்னுட்டு அவனை செடியூஸ் பண்ண ட்ரை பண்றான். அப்ப சார்லியும் இதெல்லாம் என்கிட்ட வேலை செய்யாதுன்னு சொல்ல பேபும் அப்ப நீ எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கன்றத நான் பாக்குறேன்னு சொல்லிட்டு அவன் வேலையை கண்டினியூ பண்றான். அப்ப சார்லி அவனை ஸ்டாப் பண்ணிட்டு எனக்கு இந்த பிரச்சனை சீக்கிரமா முடிஞ்சாகணும், இந்த ஸ்பெஷல் பவர்ஸ் எல்லாம் நம்ம கிட்ட இருந்து போனதுக்கு அப்புறமா நம்ம ஹாப்பியா இருக்கலாம்னு சொல்ல அதை கேட்டு பேபும் சரி நம்ம அப்படியே பண்ணலாம், பட் நீ என்ன தள்ளி விட பாக்காத, நான் உன்னை ரொம்ப லவ் பண்றேன் அது உனக்கு தெரியும் இல்லன்னு சொல்லிட்டு பேப் சார்லியை கிஸ் பண்றான். அதுக்கப்புறமா சார்லி நான் சமையல முடிச்சாகணும்னு அந்த வேலையை பார்க்க போயிறேன். பேப் அவனோட ரிங்கை ரிமூவ் பண்ணி அந்த டேபிள்ல வச்சுட்டு நான் இந்த ரிங்கை இங்க வைக்கிறேன் உனக்கு வேணும்னா எடுத்து போட்டுக்கோ, பட் என்னால வீட்டுக்குலாம் திரும்ப போக முடியாதுன்னு சொல்லிட்டு போறான். கற்பனா இங்க ஆலன் ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பிட்டு இருக்க ஜெஃப் அவன் கிட்ட நானும் உன் கூட வரதுமான்னு கேக்குறான். அதுக்கு ஆலனும் அதெல்லாம் தேவையில்ல நானே போய்ப்பேன்னு சொல்லிட்டு அவன் அங்க ரெண்டு கிளம்பினதுக்கு அப்புறமா ஜெஃப் வீட்டுக்குள்ள வரான். அப்படி இவன் உள்ள வரப்ப ஆலன் அங்க கிராஸ் பண்ணி போக இவன் எப்படி உள்ள வந்தான்னு நினைச்சிட்டு ஜெஃப் அவனை கூப்பிட்டுட்டே அவனை ஃபாலோ பண்ணி போறான். அப்ப இன்னொரு இடத்துல இவனும் ஆலனும் ஒன்னா உட்காந்துற கடை பாக்குறான். அட பாட்டு இவன் ஷாக்ல நின்னுட்டு இருக்க மாடியில இருந்து இன்னொரு ஜெஃப்பும் ஆலனும் இறங்கி வராங்க. இப்படி அவனோட பவர்ஸ் அப்கிரேட் ஆனனால அவனுக்கு நோஸ் ப்ளீட் ஆகுது. கற்பனா இங்க சார்லி ஒர்க் பண்ணிட்டு இருக்க பேப் பாத்ரூமை விட்டு வெளியே வந்து அந்த டேபிள பாக்குறான். அண்ட் இன்னமும் அந்த ரிங் அந்த டேபிள்லயே தான் இருக்கு. அட பாட்டு இவனும் சார்லி பக்கத்துல வந்து உட்காந்துட்டு எனக்கு தலை தொட்டி விடுறியான்னு கேட்க சார்லியும் ஏர் ட்ரையர் என் ரூம்ல இருக்கு போய் எடுத்துக்கோன்னு சொல்றான். அதுக்கு பேபோ நீ எனக்கு பண்ணி விடு ப்ளீஸ் ப்ளீஸ்னு கேட்க சார்லியும் சரி வெயிட் பண்ணுன்னு ஏர் ட்ரையர் எடுக்கிறதுக்கு எஞ்சி போறான். தென் சார்லி ஏர் ட்ரையரோட திரும்ப வந்துட்டு பேபோட ஏரை ட்ரை பண்ணி விட்டுட்டு இருக்க பேப் சார்லியோட இடுப்பை பிடிச்சி அவனை கிட்ட இழுக்கிறான். அண்ட் அப்படியே அவங்களுக்குள்ள ரொமான்ஸ் ஸ்டார்ட் ஆக சார்லிக்கு ஜெஃப் கிட்ட இருந்து கால் வருது. பட் அவனும் அட கவனிக்கல. தென் இங்க ஜெஃப் டிரைவ் பண்ணிக்கிட்டே ஆலனுக்கு கால் பண்றான். பட் இங்க ஆலன் டாக்டர் கூட பேசிட்டு இருக்கிறனால அந்த கால் அட்டன் பண்ணல. அண்ட் இங்க டாக்டரும் ஆலனுக்கு சர்ஜரி பண்ணணும்ன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க ஜெஃப் மறுபடியும் ஆலனுக்கு கால் பண்றான். அதனால ஆலனும் எக்ஸ்கியூஸ் கேட்டுட்டு அந்த கால் அட்டன் பண்ண ஜெஃப் அவன் கிட்ட ஆலன் என்னோட கண்டிஷன் ரொம்ப மோசமாயிருச்சு, இப்ப என்னோட விஷன் ரொம்ப ஸ்ட்ராங்கா வருதுன்னு சொல்றான். அதை கேட்டு ஆலனும் சரி இப்ப நீ எங்க இருக்கன்னு கேட்க இவனும் எனக்கு தெரியல எனக்கு எல்லாமே டபுளா தெரியுதுன்னு சொல்லிட்டு இவன் எதிரில வந்த ஒரு கார் மேல மூடிடுறான். அதுக்கப்புறமா ஆலன் சார்லிக்கு கால் பண்ணி ஜெஃப்க்கு ஆக்சிடென்ட் ஆன விஷயத்த சொல்ல இவனும் சரி நான் உடனே வரேன்னு சொல்லி அந்த காலை கட் பண்றான். அப்ப பேபோ என்னாச்சுன்னு கேட்க கற்பனா இங்க ஆலன் ஜெஃப் கூட ஹாஸ்பிட்டல்ல இருக்கான். அப்ப ஜெஃப் கண்ணு முழிச்சதும் எனக்கு என்னாச்சுன்னு கேட்க அதுக்கு ஆலனும் உனக்கு ஆக்சிடென்ட் ஆயிருச்சு, பட் நல்ல வேலையா உனக்கு பெரிய அடி எதுவும் படலன்னு சொல்லிட்டு இருக்க சார்லி ஜெஃப் கிட்ட வந்துட்டு ஆலன் எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிட்டான், இதெல்லாம் உன்னோட பவர்ஸோட சைடு எஃபெக்டான்னு சொல்லிட்டு உன்னால சுத்தமா அதை கண்ட்ரோல் பண்ண முடியலையான்னு கேட்க ஜெஃப் சார்லி கேக்குற கேள்விக்கு ரிப்ளை பண்ண மாட்டேன்றான். அதனால சார்லியும் ஜெஃப் நான் பேசுறது உனக்கு கேக்குதான்னு திரும்ப திரும்ப கேட்க அப்பவும் ஜெஃப் எந்த ரிப்ளைவும் பண்ண மாட்டேன்றான். அப்ப ஆலன் நீ ஓகேவாடான்னு கேட்க அதுக்கு ஜெஃப்பும் எனக்கு எல்லாம் டபுளா தெரியுதுன்னு சொல்லவும் ஆலன் அவனை ஹக் பண்ணிட்டு சரி நீ எடுக்கும் பயப்படாத இதெல்லாம் சீக்கிரமாவே சரியாயிரும்னு சொல்றான். தென் இவங்க 3 பேரும் வெளியே வந்ததுக்கு அப்புறமா ஆலன் சார்லி கிட்ட அந்த பவர் எடுக்கிற சீரமை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா இந்த பிரச்சனை எல்லாம் சரியாயிரும்லன்னு கேட்க சார்லி கிட்ட அதுக்கு பதில் இல்ல. சோ அவன் சைலண்டா உட்காடுறான். அப்ப ஆலனுக்கு மறுபடியும் கழுத்து வலி வர நீ டாக்டரை போய் பாட்டியான்னு பேப் கேக்குறான். அதுக்கு ஆலனும் பாட்டேன் அவர் ஒரு சர்ஜரி பண்ணணும்னு சொன்னாருன்னு சொன்னதும் என்ன இது அந்த அளவுக்கு சீரியஸான பேப் ஷாக் ஆக ஆலனும் ஆமா பட் நான் இப்போதைக்கு சர்ஜரி பண்ணிக்க மாட்டேன், என்னோட கண்டிஷனை விட இப்ப ஜெஃபோட கண்டிஷன் தான் மோசமா இருக்கு, இந்த நேரத்துல அவனை தனியா விட்டுட்டு என்னால சர்ஜரி பண்ணிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இதெல்லாம் என்னோட தப்பு தான், நான் உங்களை பாதுகாக்கிற அளவுக்கு ஸ்ட்ராங்கா இல்லன்னு சொல்ல அதை கேட்டு பேபோ நீ இப்படி எல்லாம் சொல்லாத, நீ மட்டும் எங்க கூட இல்லனா நிலைமை இன்னும் மோசமா இருந்திருக்கும்னு சொல்றான். அண்ட் இதே எல்லாத்தையும் சார்லி சைலண்டா உட்காந்து கேட்டுட்டு இருக்கான். கட் பண்ண அன்னைக்கு நைட்டு எல்லாரும் தூங்கினதுக்கு அப்புறமா சார்லி ஜெஃப் கிட்ட வரான். தென் அவன் ஜெஃபோட கைய பிடிச்சிட்டு அவனோட பவர்ஸ அப்சர்வ் பண்ண ஜெஃபோட ஏஞ்சி பாட்டுட்டு சார்லி நீ என்ன பண்ணிட்டு இருக்க அதை ஸ்டாப் பண்ணுன்னு சொல்லிட்டு இவன் சார்லியோட கையை எடுத்து விட ட்ரை பண்ண சார்லியும் இதுக்கு மேல நீ கஷ்டப்பட வேண்டாம்னு சொல்லிட்டு ஜெஃபோட இன்னொரு கையையும் பிடிச்சி அவனோட பவர்ஸ அப்சர்வ் பண்றான். அப்ப ஜெஃபும் சார்லி இப்படி எல்லாம் பண்ணாட என்ன விடுன்னு சொல்லிட்டு இருக்க அதுக்குள்ள சார்லி மொத்த பவர்ஸையும் அப்சர்வ் பண்ணிடுறான். தென் 2 பேரும் மயங்கி விழுந்துற இதோட எபிசோட் 7 கம்ப்ளீட் ஆகுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்க. அண்ட் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பாக்குறதுக்கு என்னோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி விட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you in next video.